கடந்து நாம் சில நிமிஷங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படி 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். எதிராளியாகிய சாத்தான் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய வஞ்சகத்தில் ஒருவரும் அகப்பட்டு போகக்கூடாது. இன்றைக்கு சாத்தானுடைய வஞ்சகத்தில் பலரும் அகப்பட்டு சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதிராளி விழுங்குகிறதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறான். ஆனால் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமாயிருக்கிறவர், ஜெயம் பெற்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயித்தவரை நாம் விட்டு விலகி போகக்கூடாது. ஜெயித்தவரோடு நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எதிராளியாகிய சாத்தான் கண்ணிகளை வைத்து கொண்டிருக்கிறான், வலைகளை வைத்து கொண்டிருக்கிறான். எதற்கென்றால் எப்படியாயிலும் அவனுடைய வலையில் வைத்து அவன் விழுங்கப்பட வேண்டும். நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலை பின்னி வைத்திருக்கோம். எங்கே வச்சுருக்குன்னு தெரியும்னா, அந்த வெளிச்சம் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடில் தான் அது அதிகமாக வலையை பின்னி வைத்திருக்கோம். ஏன்னு சொன்னால் இந்த வெளிச்சத்துக்கு நேராக ஈக்களோ கொசுக்களோ வண்டுகளோ பறந்து போகும்போது அங்கே வலை இருக்கிறதே தெரியாமல் என்ன செய்கிறதுன்னா அகப்பட்டு கொள்ளுகிறது. அது உடனே அதை சுற்றி வளைத்து கட்டி அதை நிர்மூலம் பண்ணி போடுகிறது, அழித்து போடுகிறது. இதை போல சாத்தானும் தேவ மக்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர விடாதபடிக்கு வலையை விரித்து வைத்திருக்கிறான், விழுங்கும்படிக்கு ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 124ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்தால் பைபிள் அங்கே அழகாக சொல்லுகிறது, மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது, வாசியுங்கள், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. மனுஷனும் விழுங்குகிறதற்கு தான் எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறான். ஒரு மனுஷன் வாழ்வடைந்தால், வளர்ச்சி அடைந்தால், ஒரு மனுஷன் உயர்த்தப்பட்டால், ஆசீர்வதிக்கப்பட்டால், ஒரு மனுஷனுடைய விவசாயமோ, ஒரு மனுஷனுடைய கையின் கிரியையிலோ, ஒரு மனுஷன் நல்ல வாழ்வு வாழத் தொடங்கினாலோ அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொறாமை கொள்ளுகிறாங்க, எரிச்சல் கொள்ளுகிறாங்க, வன்கண் வைக்கிறாங்க. பல நிலைமைகளில் இன்றைக்கு மனுஷன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி விழுங்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி விழுங்க பார்க்கிறான். எதிராளியாகிய சாத்தானும் விழுங்க பார்க்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பட்சத்தில் நின்றால், கிருபாசன தண்டையில் எந்த ஒரு தேவனுடைய மனுஷன் காணப்படுகிறானோ
அதாவது தேவனுடைய கிருபையில், தேவனுடைய இரக்கத்தில், தேவ பலத்தில், பரிசுத்த ஆவியின் பலத்தில் எந்த மனுஷன் நிற்கிறானோ அந்த மனுஷனை எதுவும் சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எழும்பி வருகிறதான எதிராளியாகிய சிங்கமானாலும் சரி, விழுங்க பார்க்கிற மனுஷனானாலும் சரி, சகாயம் பண்ணுகிற கர்த்தர் வலது பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்திருக்கிற கஷ்டங்கள், மனிதர்களால் உண்டான வேதனைகள், பிசாசினால் உண்டான வேதனைகள், மந்திரவாதங்களால் உண்டான வேதனைகள், எரிச்சல் உள்ள மனுஷர்களால் உண்டான வேதனைகள், அசுத்த ஆவிகளால் உண்டான வேதனைகள் எவ்வளவு கொடியதாக காணப்பட்டது. ஆனால் அவைகள் அனைத்து நின்றும் தேவன் நம்மை விடுவித்தார். தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவனில் நிறைவேற்றுவேன் என்று பகைஞன் சொன்னான். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டது உண்டு? எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் நாட்களை எண்ணினது உண்டு? எத்தனை பேர் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய், உங்கள் சரீரத்துக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உன் சந்ததியினுடைய நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாக எண்ணின நாட்கள் உண்டு. ஆனால் இன்னும் நிலைத்திருக்கிறோம், இன்னும் உயிரோடு இருக்கிறோம். எண்ணினவர்களை காணவில்லை. ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவன் அண்டையில், பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்த மாட்டாது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசையை அவனில் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன பகைஞன்தான் தேடியும் காணப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். யார்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிற, தேவனுடைய கரத்தில் இருக்கிற தேவ ஜனத்திற்கு விரோதமாக பகைஞன் சொன்னான், தொடருவேண்டா, பிடிப்பேண்டா, கொள்ளையாடுவேன், என் கை உன்னை தப்புவிக்கதில்லை. நாட்களை போட்டு சபதங்களை எடுத்து மந்திரங்களை செய்து எதெல்லாமோ பண்ணின மக்கள் கூட்டத்தின் நடுவிலே தமது சபையையும், தமது ஊழியத்தையும், தமது ஊழியர்களையும், தமது பிள்ளைகளையும் அவருடைய கரத்தினால் இந்நாள் வரைக்கும் தாங்கி வருகிறார். அந்த நல்ல தேவனை கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துடாமனா செகேனேதே துடிபில பக்கந்த டபல பரபா. ஹல்லேலூயா. அந்த கிருபா சந்த தண்டையில்
தேவனுடைய கிருபையில் நிலைத்திருக்கிற உன்னை, அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிற உன்னை, அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள் நிலைத்திருக்கிற உன்னை, அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் போக கழுவப்பட்ட உன்னை, அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சபையை, தேவ மக்களை எதுவும் சேதப்படுத்துவதில்லை. இந்த கல் எவன் மேல் மோதுமோ அவன் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாமல் தேவ கிருபையில அந்த தைரியமா இந்த கிருபாசனத்தை அண்டைக்குள்ள நிலைத்திருப்போம். பாவம் நம்மை விழுங்க இடம் கொடுத்திடக்கூடாது. ஆமென். உலகம் நம்மை விழுங்க இடம் கொடுத்திடக்கூடாது. மனிதர்கள் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுத்திடக்கூடாது. இவைகளை விட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம். இவைகளுக்குள்ள நிலைத்திருந்தா சாத்தானும் நம்மை விழுங்குவான், மனுஷனும் விழுங்குவான், பாதாளமும் விழுங்கும். ஹல்லேலூயா. பாதாளமும் விழுங்கும், சாத்தானும் விழுங்கி போடுவான், மனுஷரும் விழுங்கி போடுவாங்க. தேவ கிருபையில், தேவ மகிமையில், தேவனால் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பரிசுத்த சந்ததிகளுக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த நல்ல இரவு வேளையிலே தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எது உங்களை விழுங்குகிறது என்று பயப்பட வேண்டாம். மனுஷருடைய சவால்களை குறித்து பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை குறித்து பயப்பட வேண்டாம். மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற கண்ணிகளை குறித்து பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். எல்லா கண்ணிகளையும் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷர்கள் விரித்து வைத்திருக்கிற பாவத்தின் வலைகளாகிய கண்ணிகளை கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணுகிறவர். சாத்தான் விரித்து வைத்திருக்கிற பாவ வஞ்சனை ஆகிய கண்ணிகளை தெரிப்புண்டு போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கிருபையில் நின்றால், தேவ மகிமையில் நின்றால், அவருடைய பரிசுத்த ஆவியில் நின்றால் இவைகள் உங்களுக்கு நடக்கும். இதை விட்டுட்டு நீங்க நான் எப்பொழுதும் போவேன்னு சொல்லி கிருபை விலகினதை விட்டு புரியாமல் ஓடினா ஆபத்து. சிம்சோன் அப்படித்தான் செய்தான். எப்பொழுதும் போல நான் உதறி போற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடா எழும்பினான். தன் மகாபலன் போனதை அவன் அறியல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு அவனுக்கு வரல. எத்தனையோ முறை தேவன் தப்பும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணி வைத்திருந்தார். உணரவே இல்லை, உணரவே இல்லை. தெளிலால் சொல்லுகிறாள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துட்டாங்க. அவன் என்ன சொல்றான்? நான் எப்பொழுதும் போல, வாசியுங்கள். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், எப்போதும் போல உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். எப்பொழுதும் போல உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை மாத்திரம் விலகிடக்கூடாது. தேவனுடைய அபிஷேகம் விலகிடக்கூடாது. பரிசுத்தம் விலகிடக்கூடாது. தேவ பிரசன்னம் விலகிடக்கூடாது. தேவன் நம்மை விட்டு விலகிடக்கூடாது. தேவனையும் நம்மையும் எதுவும் பிரிக்காதபடிக்கு காத்து கொள்ளுங்கள். எதுவும் உங்களை விழுங்குவதற்கு முடியாது. ஆனால் இப்பொழுது சிம்சோன் பாவம் அவனை அடிமைப்படுத்துவதற்கு, மாம்சத்தின் இச்சை அவனை அடிமைப்படுத்துவதற்கு, பாவத்தின் வல்லமைக்காக அவன் இடம் கொடுத்து தன் மகா பெரிய பலன் முழுவதையும் இழந்து நஷ்டப்பட்டு போனான். ஆனால் இழந்ததையும் அவன் தெரியாமல் சொல்றான், நான் எப்பொழுதும் போல உதறி தள்ளிட்டு போவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
அவர்களோ அதில் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி போக வேண்டாம். நல்ல வழியில் நடப்போம். நடக்க மாட்டோம் என்று முரட்டாட்டம் பண்ண வேண்டாம். நடக்க மாட்டோம் என்று போராட வேண்டாம். நடக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்று உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து ஜெபிக்கலாம். 57ஆம் சங்கீதம் 4வது வசனம், 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் சத்தியமும் விட்டு விலகக்கூடாது. அது விட்டு விலகிட்டுன்னு சொன்னால் கஷ்டம். கிருபையும் சத்தியமும் விலகாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய மனுஷன் நிந்தித்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷன் விழுங்க பார்த்தாலும், ஹல்லேலூயா, தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். இப்பொழுது இங்கே சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை விழுங்கும்படிக்கு ஈசாயின் குமாரன் தாவீது உயிரோடு இருப்பதில்லை என்று சொல்லி வேட்டையாடும்படி தேடுகிறான். ஆனால் தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்பினார். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை, சபையை, தம்முடைய ஊழியர்களை ஆதரிக்கிற தேவன். ஆனால் கிருபை மட்டும் விலகி போகக்கூடாது. சத்தியம் விலகி போகக்கூடாது. தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கை விலகி போகக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டு எப்போதும் போல போவேன்னு சொல்லி சிம்சோன் அப்படி போனா கண்கள் இழக்கப்பட்டது. வெண்கல சங்கிலிகள் கட்டப்பட்டான். வேடிக்கை பொருளாக்கப்பட்டான். நம்மில் ஒருவரும் கிருபையை இழந்து ஓட வேண்டாம். கிருபையையும் சத்தியத்தையும் தரித்து கொண்டு அணிந்து கொண்டு ஓடுவோம். ஹல்லேலூயா. கிருபாசனத்தண்டையிலே சேர்ந்து நிற்போம். தேவனுடைய இரக்கத்தை அந்நியர்களாய் போகக்கூடாது. தேவனுடைய இரக்கத்தை பெற்று வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இந்த பூமியிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு அநேகருக்கு ஜீவரட்சனை உண்டு பண்ணும்படி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஊழியத்தையும் ஊழியர்களையும் தேவன் நடத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமாய் வாழ்வோம். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் பட்டயத்தை உருவேன், என் ஆசை அவனில் திருப்தியாகும் என்று பகைஞன் சொல்லிக்கொண்டு வரலாம். படையோடு வரலாம், ரதங்களோடு வரலாம், பட்டயத்தோடு வரலாம், ஈட்டியோடு வரலாம், கம்பீர சத்தத்தோடு வரலாம். ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களின் கைக்கு தப்புவிக்கிற தெய்வம், தப்புவித்த தெய்வம் இன்றைக்கும் தம்முடைய சபையை, தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய ஊழியர்களை, தேவ மக்களை தப்புவித்து கனப்படுத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.